ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாத்தையும் என்னோட ஜேஜேஜேபி கிச்சனுக்கு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாம்பார் தாங்க. சாம்பார்ல நம்ம விதவிதமான சாம்பார், ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷல் சாம்பாரோட நம்ம வச்சு சாப்பிட்டுருப்போம். என்ன அதில சேர்க்கிற பொருள் தான் கொஞ்சம் கூட குறைய இருக்குமே ஒழிய, மத்தபடி சாம்பார் சாம்பார் தாங்க. இருந்தாலும் நம்ம அடிக்கடி வீட்ல செய்யக்கூடியதுன்னு பார்த்தா சாம்பார் தாங்க. அப்படி ஒரு கமக்க அருமையான சாம்பார் ரெசிபி தான் இன்னைக்கு நானும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அந்த சாம்பார் எப்படி செய்யலாம்னு இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என் வீடியோவ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறா இருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லைக் பண்ணா தான் என்னோட சேனல் மத்தவங்களுக்கும் வியூ ஆகும். என்னோட சேனல் குரோத் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் அடுப்புல குக்கர் வச்சிருக்கிறேன். 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்ப நம்ம இந்த துவரம்பருப்ப வறுத்து எடுத்துக்கலாம். தீய சிம்ல வச்சுட்டு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா அந்த துவரம்பருப்பு பொன்னிறமா வர வரைக்கும் இத வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாரி இப்ப வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்ப இத நம்ம வாஷ் பண்ணிறலாம். இத வாஷ் பண்ணிட்டு, இதுல ஒரு 2 கப் அளவு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். அது தண்ணி ஊத்திட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூளும் இதோட சேர்த்தரலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்புல வச்சு ஒரு 4, 5 விசிலுக்கு நல்லா அந்த பருப்ப வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல உள்ள ஆவிலாம் போன பிறகு இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நல்லா மசிச்சு வெந்திருக்கணுங்க. இப்ப இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னன்னு பார்த்தரலாம். நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய், பரங்கிக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்ப இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாவே நம்ம கட் பண்ணி இப்ப நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மாரி இப்ப கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம அடுத்ததா சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு தனியா சேர்த்துருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வறுத்து விடுங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது வறுக்கும்போது தீ மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இல்லாட்டி மசாலா பொருட்கள் எல்லாம் கறிவேறும். கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு. இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இத நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதோட 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்திருந்தேன். அது எப்படியோ வீடியோல ஸ்கிப் ஆயிருச்சு. அதையும் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி இப்ப எடுத்துக்கலாம். இப்ப வாங்க நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்திருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆனோனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்த இதோட நம்ம சேர்த்தரலாம். சேர்த்துட்டு அந்த பெரிய வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் இதோட நம்ம சேர்த்தரலாம். தக்காளி பழத்த போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தக்காளி வதங்கட்டும். அதோட 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறியும் நம்ம இதோட நம்ம சேர்த்தரலாம். இன்னைக்கு நான் இந்த சாம்பாருக்கு எல்லா விதமான காய்கறியும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதனால நான் எல்லாமே போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்ட்ட எந்த காய்கறியும் இல்லாட்டி கூட பரவாயில்லங்க. இருக்கிறத வச்சே நீங்க இந்த சாம்பார செஞ்சரலாம். இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். இப்ப நம்ம மூடி போட்டு இது வதங்குன பிறகு, நம்ம லாஸ்ட்டா நம்ம இதோட கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துக்குருவோம். கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குருவோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா எனக்கு தேவையான அளவு கொஞ்சமா நான் அப்புறமா சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது இந்த காய்கறி அப்படியே வேகட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம். அப்பப்ப மட்டும் இடையில கிண்டி விடுங்க. இப்ப இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாம்பாருக்கு நான் மிளகா பொடி செய்யும்போது நம்ம மிளகா கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். அதனால இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த சாம்பார் கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுக்கிற சாம்பார் பொடிய சேர்த்தரலாம். நான் ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ அந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கிற இந்த பருப்பையும் நம்ம சேர்த்தரலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சிருந்தேன். அதையும் இப்ப நான் கரைச்சு எடுத்துக்கிட்டேங்க. அந்த புளி தண்ணிய நம்ம இதோட சேர்த்தலாம். சேர்த்துட்டு சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. நம்ம அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுருங்க. இப்ப பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சு வருது. அந்த வாசனையே சும்மா கம கமன்ட்டு இருக்குதுங்க. இப்ப இது கூட லாஸ்ட்டா கொத்தமல்லி இலையும் தூவி நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிரலாங்க. நம்ம சாம்பார் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப சாம்பாருக்கு தேவையான பொருட்கள தாளிச்சு நம்ம மேல ஊத்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேங்க. முழுசாவே எடுத்து அதையும் நான் இதோட வதக்கிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க.
கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. பொதுவா வந்து இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறனால சாம்பார் நல்லா வாசனையாவும் இருக்கு. நம்ம செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்ப இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம சாம்பார் மேல ஊத்திரலாம். இப்ப சாம்பார் ரெடி ஆச்சுங்க. பார்க்கும்போதே செம சூப்பரா இருக்குல்ல. வாசனையும் சும்மா கம்ம கம்மன்ட்டு இருக்குங்க. நீங்களும் இந்த மாரி சாம்பார் செஞ்சு பாருங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி செய்றது சாம்பார் தான். வாரத்துல 2 நாளாவது நம்ம சாம்பார் செஞ்சுருவோம். காய்கறி சாம்பாரோ, இல்ல காய்கறியே இல்லாட்டி கூட நம்ம வெங்காய சாம்பார் அப்படின்னு ஏதாவது ஒரு இத போட்டு கூட நம்ம சாம்பார் பண்ணிருவோம். நான் சொன்னபடி இந்த சாம்பார் நீங்க ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. இந்த சாம்பார் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலேயே வாசனையும் சும்மா கம கமன்னு இருக்குங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.